உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன் மனதார சத்தியத்தை தினம்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தை தினம்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற வாக்குறுதியானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நடக்கையின் மேல் அதிக கவனம் உள்ளவர். நாம் அவராலே நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நடக்கையிலே தேவன் உண்மையையும் உத்தமத்தையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே உத்தமம் இல்லாமல், உண்மை இல்லாமல், பொய்கள், தவறான லாபங்களுக்காக எந்த தப்பையும் செய்கிறவர்கள், துணிகர பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள், தேவ பயமில்லாதபடிக்கு துணிச்சலாய் சில காரியங்களை செய்யறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வச்சிருக்கிறார். இப்படிதான் நம்ம நடக்கணும், இப்படிதான் வாழணும்னு இருக்கு. அப்படி நம்மளை வாழ சொல்லுகிற தேவன் உத்தமத்துல நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால அப்படி நடக்கிறவர்களுடைய முடிவை குறித்து சொல்லும் பொழுது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். 99 வயசு ஆபிரகாமுக்கு அப்போ சொல்றார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவராகிய தேவன் பிரியமானவர்களே, தானியேலுடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும்போது தேவதூதன் சொன்னார், நீ கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமன். யோபு குறித்து கர்த்தர் சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற என் தாசன். நத்தான்வேலை பார்த்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் உத்தமர்களாக இந்த பூமியில நடக்கிறதற்கு இதன் பாக்கியம் என்னன்னா, நீதிமான் தன் உத்தமத்துல நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். உன் உத்தமம் உன் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும். தேவனுக்கு முன்பாக நடப்பது உத்தமம், ஜெபிக்கிறது உத்தமம், ஆராதிக்கிறது உத்தமம், தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கைகளும் தசம் பாகங்களும் உத்தமம், அவருக்கு செய்கிற ஊழியம் உத்தமம். இதை தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாமம் மகிமை அடையட்டும். உன்னதர், உண்மை உள்ளவர், உத்தமமாய் நடக்கிறதை விரும்புகிறவர். அப்படி நடந்தவர்கள் எங்களுக்கு முன்பதாக சாட்சிகளாய் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றது போல இந்த காலை வேளையிலே உன் பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் கர்த்தரின் உண்மை உலாவட்டும். உண்மையின் வைராக்கியம் உன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஊடுருவி பாயட்டும். இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் உண்மையாய் வாழ, பரலோகத்திற்கு வரும்போது நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனின் அந்த சாட்சியை வாங்கிறதுக்கு ஏதுவாய் எங்களுடைய உள்ளத்தில் உத்தமம் கிரியை செய்யட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மைப்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன்
God bless you church. Have a blessed day. மறக்காத படிக்க உங்க கமெண்ட்ஸ் தெரிவிச்சு பிரியமன்லையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த ஊழியங்களை செய்யுங்க, உன் பிள்ளைங்களை பார்க்க வைங்க, அவங்களும் தான் கமெண்ட்ஸை தெரிவிக்க வைங்க. இந்த ஊழியத்திற்கு, இந்த கீழ்ப்பிடித்தலுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.